ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேசன் அல்வா இல்லைனா கடலை மாவு அல்வா எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இது நம்ம கரெக்டாக செய்யலை அப்படின்னா நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு ஹல்வா இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேஷ்யூஸ் நீங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவு வரைக்கும் சேர்க்கலாம். அண்ட் கடலை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தண்ணி 1.5 பங்கு. அண்ட் இது கூடவே வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதை கடைசியாக நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதில் பாதி நெய்யை சேர்த்துப்போம். கிராம்ஸில் கேட்டிங்க அப்படின்னா கடலை மாவு பார்த்தீங்கன்னா 65 கிராம்ஸு, சுகர் 100 கிராம்ஸு. எப்பயுமே ஸ்வீட் செய்யறதுக்கு நல்லா திக் பாட்டம்டு பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துக்கும் போது நமக்கு கீழே நல்லா ஸ்டிக் ஆகாமல் நல்லா ஈஸியாக வரும். கேஷ்யூஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதே மாதிரி கடலை மாவும் பார்த்திங்க அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அது ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சைடில் நம்ம இந்த தண்ணியும் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால நமக்கு இந்த கலர்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கடலை மாவும் நல்லா ரோஸ்ட் ஆகும். அண்ட் நமக்கும் கிளறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அந்த கெட்டிப்பட்டு நமக்கு திருப்பியும் கரைஞ்சி வராது. இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா கரெக்டாக ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ கடலை மாவு பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நல்லா அரோமாவும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆக கிளறி விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம சுகரையும் சேர்த்துடலாம். மாதிரி லம்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா இது சேர்ந்து அப்படியே திரண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
ஹல்வா பாருங்கள் அப்படி ஃபோல்ட் ஆகுது. ஸோ ஹல்வா ஆக்சுவலி நம்மளோட கடலை மாவு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி, இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அழகாக ஃபோல்ட் ஆகி வருது. இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரைடு கேஷ்யூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ப்ளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெய் கூட நான் எடுத்ததில் ஒரு 70% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அவ்வளோ நெய்வே போதும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட நெய் சேர்த்துக்கலாம். ஹல்வாவுமே கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்த உடனே ஸ்பூனில் ஒட்டாமல் ஃபுல்லாக விழுகுது. ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் இல்லை சிம்பிள் பூஜைக்கெல்லாம் நம்ம பிரசாதம் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.